கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். எல்லாம் தெரியும், இன்றைய தினம் தாவேக அரசனுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர் கூட பதாகைகள்லாம் ஏந்தி வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. வாயத்திறங்க ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட அதில் எழுப்பியிருந்தாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து, எப்போதுமே கூட்டம் நடக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து நடக்கும். இறுதியா பார்த்தோம்னா தேசிய கீதம் பரப்பலாம். ஆனா இப்போது 2 பாடல்கள் ஒரே நேரத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மரபுகளை மீறி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? மாற்றத்தை விரும்பிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக தமிழ்நாட்டில் இதுவரை என்ன மாற்றத்தை விரும்பியதோ அந்த மாற்றத்தை விஜய் மூலமாக தாவேக அரசு நிறைவேற்றும் என்பதற்கு இது ஒரு முதல் சான்று. பல சான்றுகள் இருக்கு. இதுவரை விஜய் பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னா இதுவரை பாஜகவுக்கு எதிராக கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர்த்து இதுவரை வேற அவர் எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்காத ஒரு நபராக தான் இருக்கிறார். ஓகே, கம்முன்னு உம்முன்னு தான் இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வாய திறங்க சிஎம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள், பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ட்விட்டரில் கூட, அவருடைய ட்விட்டர் அல்லது சமூக ஊடகங்களில் கூட அவர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு அஞ்சுறாரு. போன முறை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேச வேண்டிய பேச்செல்லாம் அவருடைய ட்விட்டரில் பேசினார். ஆனால் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தினசரி கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள், இன்னும் சொல்ல போனால் பாலியல் சீண்டல்கள் ஈடுபடக்கூடியவர் தாவேகாரர்களே இருக்காங்க. சரவணன் சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய எவ்வளவு வெளிப்படையாக அந்த ஒரு பெண் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு அவர் மறுப்பு பெரிய அளவில் ஒன்றும் தெரிவிக்கல. அதில் ஒரு உடந்தை என்பது போல அவருமே பேசியிருக்காரு. அப்போ பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால் கூட அதில் உடந்தை இருப்பதற்கு அவர் பல முகாந்திரம் இருக்குது. அவருடைய பேச்சிலே பல முகாந்திரம் இருக்குது. அப்போ தாவக்காவினரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாங்க, நிறையா மோசடிகளில் ஈடுபடுறாங்க, நிறையா வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க, தொடர்ச்சியாக அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் வாயை திறந்து பேசணும். சினிமாவில் நீங்கள் ஒரு நாயகனாக இருந்தீங்க, ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வில்லனாக இருக்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, மக்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, இவ்வளவு மோசமான ஒரு சீர்கேடா சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு போயிட்டு இருக்கு. எதுவுமே திறக்காமல் இருந்தால் அப்போ அவர் ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும் இல்லையா? அந்த கேள்வியை தான் இன்னைக்கு திமுக எதிர்கட்சி அப்படின்ற அடிப்படையில் மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள்கிட்ட பதில் சொல்வதற்கு எந்த ஒரு அமைச்சர்களுமே தார்மீக ரீதியாக பதில் சொல்வதே கிடையாது. அது நிர்மல்குமாராக இருக்கட்டும், பீஸ் கேரியரில் திருடிட்டு போயிட்டாங்கன்றாரு. கரண்ட் எப்படியா கட்டாதுன்னா பீஸ் கேரியரில் திருடிட்டு போயிட்டாங்க. இது என்ன பதில்? உங்கள் கையில் ஆட்சி வேண்டும்னே பண்ணுறாங்க. அப்போ அப்படிலாம் இல்லை. இவர்கள் நிர்வாக திறன்மை இல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் மிக தெளிவான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தோட தேசிய கீதம் பாடப்படும். இது வரைக்கும் இல்லாத ஒரு மரபு. அப்போ இதைத்தான் ஆளுநர் ரவி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது தேசிய கீதத்தை முதல்ல பாட வைக்கணும் தமிழ். ஏன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியாருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பெரிய அளவில் மரியாதை செலுத்த மாட்டாங்க. அதே மாதிரி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக RSS பார்ட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை எந்த விதத்துலையும் மதிக்க மாட்டாங்க. அவர்கள் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. தேசிய கீதத்தை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. இதைத்தான் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்த சொன்னார். ஒரு நாளும் அதை செயல்படுத்த தவறுன முடியாதுன்னு உறுதியாக இருந்தார். நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால 3 முறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆளுநர் எதுவுமே பேச முடியாமல் சபையை விட்டு வெளியேறி போனார், கோவப்பட்டார். தமிழ்நாட்டு அரசு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்யும் விதமாக அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சாரங்களையும் விமர்சனங்களையும் ஒரு பாஜகக்காரர் போலவே ஆளுநர் ரவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருளோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் இருந்தால் கூட இன்னைக்கு RN ரவியுடைய செயல் திட்டத்தை ரொம்ப சுலபமாக அவர் முடிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்லை, இவங்க மோதல் போக்கு இல்லாமல் நாங்கள் ஒரு ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, மோதல் போக்கு அப்படிங்கிறது அது நம்மளுடைய மரபு இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்து தனித்து இயங்கக்கூடியதா இல்லையா? ஏன் தமிழ் தாய் வாழ்த்து தனித்து இயங்க முடியாதா? தமிழ் தாய் வாழ்த்து தானே பாடணும். என்ன கேட்குறோம், தமிழ் தாய் வாழ்த்து தனித்து இயங்க முடியாதா? தேசிய கீதம் பாடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பாட முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. தேசிய கீதம் இதுவரை சட்டமன்றத்தில் எப்படி பாடப்பட்டது? இறுதியில் பாடப்படும். அது அப்படியே போல இறுதியில் பாடப்பட வேண்டியதானே? இதுவரை இருக்கக்கூடிய மரபு நீங்க மீறுறீங்க. அப்ப பாஜக விரும்பிய மாற்றத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப காங்கிரஸோட கூட்டணி என்பது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி என்பது, இடதுசாரிகளோட கூட்டணி என்பது, மதிமுகவும் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு நெருங்குவது,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களோடு நீங்க நெருங்குவது என்னன்னா நாடகம் தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புவாங்கன்னு விஜய் அப்ப தெரிஞ்சிருக்கிறார். விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர், இப்பயுமே நடிக்கிறார். திமுகவை போல் நடித்தால்தான் இங்க தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியில இருக்க முடியும். திமுகவை போல் சமூக நீதி, சமத்துவம், பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இப்படி எல்லாம் சமூக நீதியை பத்தி பேசினா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் விரும்புவாங்க. நம்ம ரஜினிகாந்த் போல வெளிப்படையா ஆன்மீக அரசியல், பாஜக விரும்பு அரசியல் எல்லாம் பேசணும்னா தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் தொடர்ச்சி எடுத்துருவாங்க. நம்மளும் வந்து மேலோட்டமா ரஜினியிடம் கற்றுக்கொண்டதான். ரஜினி ஒரு தோல்வியை சந்திச்சார். எப்படி தோல்வியை சந்திச்சாருன்னா ஆன்மீக அரசியல்னாரு. தமிழ்நாட்டு மக்கள் அதை புறக்கணிச்சிட்டாங்க, தொடக்கத்திலே நிராகரிச்சிட்டாங்க. அவருமே தயங்கிட்டார். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நடிக்கிறார். ரஜினிகாந்தை விட இவர் தெளிவா நடிகர். ரஜினிகாந்த் அன்னைக்கு வெளிப்படையா பேசினார், மக்கள் மத்தியில வெளிப்படையா பேசினார். ஆனா இவர் மக்கள் மத்தியில நடிக்கிறார். நடிப்பதோட வெளிப்பாடா தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் உரையில வந்து பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை விட மாட்டோம், கல்வி நிதியை கொடுங்க, மாநில பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியல், கல்வி மாநில பட்டியல் கொண்டு வாங்க, இப்படி. அதே மாதிரி 2026 விஷன் இருக்கு இல்லையா, 2031 வரைக்கும் கூடிய அந்த திமுகவுடைய விஷன் தான், அவங்களுடைய பார்வை தான். அவங்களுடைய பார்வையிலிருந்து தான் தாவேகர் செயல்படுங்கிற மாதிரியான பேர்களை மட்டும் மாற்று, வெற்றி தமிழகம்ன்ற பேரை மட்டும் மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுடைய மாடல் தான், அது திராவிட மாடல் தான். ஆனா இன்னைக்கு சபாநாயகர் அது விஜய் மாடல் அப்படிங்கிறார். திராவிட மாடல் அரசை தான் அவர் வந்து செய்ய போறாரு. முழுக்க முழுக்க சமீபத்தில் இந்த ஆளுநர் உரைக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசு நிர்ணயித்த அளவுக்குள்ள தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு மீறல நம்ம கடன் வாங்கல. கடன் வாங்கியிருந்தா கூட தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக தான் செலவிட்டு இருக்கிறோம். இன்னைக்குமே அவர் சொல்றாரு, மரிய வில்சன் இன்னைக்குமே அதை சொல்லியிருக்காரு. நம்ம அவர் எதிராக பேச முயற்சி பண்ணி எதிராக பேச முடியாத ஒரு சூழல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களுக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் கடன் வாங்கல. அதே திட்டங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. சரிங்களா? அப்ப வெள்ளை அறிக்கை விட்டு ஏதோ திமுகவை அம்பலப்படுத்திடலாம், திமுகவை அவமானப்படுத்திடலாம், திமுக ஒரு ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு தோத்து போயிருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, ரைட், ஓகே. இப்ப வருவாய் பற்றாக்குறை காரம் கட்டுறீங்க, இவ்வளவு கடன் இருக்கிறதுக்காரங்க, இவ்வளவு கடன் இருந்தும் வருவாய் பற்றாக்குறை இருந்துமே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக திமுக தலைவர் வந்து ஆட்சியை நடத்தினார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? முன்னாள் நிதியமைச்சர் தென்னரசு அவர்கள் சொன்னது போல் 20 லட்சம் கோடி கடனை உயர்த்த போறீங்களா, அல்லது வருவாயை பெருக்க போறீங்களா? இல்ல நீங்க அறிவிச்ச நலத்திட்டங்கள் இப்ப 2000 ரூபாய் நீங்க அறிவிச்சீங்க, இது வரைக்கும் நீங்க மக்களுக்கு கொடுக்கல. வருவாய்க்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இல்ல, வருவாய் நீங்க தான் உருவாக்கணும். உங்க கையில மக்கள் விரும்பியிருக்காங்க, மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. நீங்க தான் வருவாயை உருவாக்கணும். எப்படி உருவாக்குவீங்க? மக்கள் தலையில சுமத்துவீங்க. மக்கள் தலையில சுமத்த போறோம்ன்றத நீங்க இலைமறைக்காயா சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இப்ப நீங்க வெள்ளரிக்கை வெளியிட்டதனுடைய நோக்கம் தான், நாங்க உங்க தலையில தான் மிளகா அரைக்க போறோம், உங்க தலையில தான் தூக்கி சுமை வைக்க போறோம், போக்குவரத்து துறையில இவ்வளவு நஷ்டம் வருது, ஒவ்வொரு துறையிலும் இவ்வளவு நஷ்டம் வருதுன்னு சொல்லி யார் தலையில தூக்கி வைக்க போறீங்க? மக்கள் தலையில தூக்கி வைக்க. இதையெல்லாம் செய்யாம எப்படி இந்த நிர்வாகத்தை நடத்தணுன்றத முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறம்பட செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, அவர் 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய் பெண்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. வந்த உடனே முதல் கைது பண்ணிருப்பாரு. நீங்க வந்துட்டீங்க, இந்த 2000 ரூபாய் கொடுக்குற அதை நடைமுறைப்படுத்திட்டீங்களா? இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. சரி, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னீங்க, அதையாவது நடைமுறைப்படுத்தினீங்களா? பண்ணல. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நீங்க அதையுமே அறகுறையா செஞ்சிருக்கீங்க. இப்ப எல்லாமே அறகுறையா செய்றீங்க. 500 யூனிட் மின்சாரம் சொல்லி 200 யூனிட் மின்சாரம் சொன்னீங்க, அப்புறம் அது 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினா மட்டும்தான் அப்படின்றீங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்க வந்து பெரிய இன்னுமே நடிகராகவே இருக்கிறீங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு இன்னும் நீங்க மாற்ற வரல, நடிகராகவே இருக்கிறீங்க. நீங்க 5 ஆண்டுகளா நடிகராக தான் இருக்க முடியும். நீங்க அதாவது மக்கள் வந்து விஜய் வந்தா மாற்றம் வரும் அப்படின்னு, அதாவது திரையில வந்து நல்லவரா நடிக்கிறத பார்த்து, நீ ஒரு ஹீரோவா இருக்கிறத பார்த்து, 4 பேருக்கு உதவி செய்யறத பார்த்து, திரையில 4 பேருக்கு உதவி செய்யறத பார்த்து, இதையெல்லாம் நம்பி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. இது ஒரு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து ஆளுநர் உரை தான், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அண்ணாவை போல இவர்கள் வந்து ஒரு புரட்சி அமைச்சர் மாதிரி பேசாரு. அது ஆளுநர் உரை என்பதுதான். அப்ப விசில் புரட்சி நடந்துருச்சு அப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அண்ணா பெரும்பான்மையை வெற்றி பெற்றார், அதே போலதான் எம்ஜிஆர் பெரும்பான்மையை வெற்றி பெற்றார். நீங்க பெரும்பான்மையெல்லாம் இல்லை, நிறைய இடங்கள்ல குறைந்த வாக்குகள்ல ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை இல்லாம தொங்கு சட்டசபையில அமைச்சிருக்கீங்க. தொங்கு சட்டசபைக்கு நீங்க எத்தனை பேர் தொங்குனீங்க, எத்தனை பேருக்கு சோபா கொடுத்தீங்க, எவ்வளவு பிரச்சனையாச்சு, இன்னும் எவ்வளவு பேரை நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அதிமுக ஒரு கட்சியவே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவும்
அதிமுக கூடிய சில நபர்களும் சேர்ந்து அதிமுக அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்கும். வெளிப்படையா பேசணும். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தால் நீங்க என்ன ஆஃபர் தர்றீங்க, சோபால என்ன கொடுக்குறீங்க, சோபால என்ன வச்சு கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ஆஃபர் அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க பண்ற ஷாப்பிங்க்கு பணம் பார்த்தாம இங்க இருந்து அரசு நிதியிலிருந்து எடுத்து பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்கள் மக்கள். தூய சக்தி மேல உழவு சந்தேகங்கள்லாம் கிளப்பலாமா? இல்ல தூய சக்தி இல்ல, இது பெரிய துயர சக்தி. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாக போகிறார்கள், மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போகிறார்கள். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு ஆளுநர் வகையில் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்கிறது, எந்த ஒரு நடவடிக்கை வந்து தீவிரமா எடுக்கணும்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்கல்ல. விசில் புரட்சின்னு கூட சொல்லியிருக்காரு அவரு. நீங்க அங்க அதை விட தாண்டி விசில் புரட்சின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. அது இவங்க எழுதி கொடுக்கறது தான், மண்டபத்தில் எழுதி கொடுக்குறதா வந்து படிக்கிறதா அவருடைய வேலை. அதை அவர் படிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கா இல்லையா? ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல 9 பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? கொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? மறுக்க முடியாத அளவுக்கு கொலை சம்பவங்கள் நடக்குது, கொள்ளை சம்பவங்கள் நடக்குது, பாலியல் சீன் நடக்குது, தாவேக நிர்வாகிகளே பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படையா நாள்தோறும் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி தான். இதுல இந்த செய்திகளுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. காவல்துறைக்கு குறைந்தபட்ச காவல்துறை அதிகாரிகளை வரவழைத்து ஒரு கூட்டம் நடத்துவது, அல்லது அமைச்சரவை கூட்டி ஒரு கூட்டம் நடத்துவது, சட்ட ஒழுங்கு சரி செய்வது, காவல்துறையினர் ரவுண்ட்ஸ் போறது எப்படி விரிவுபடுத்துவது, இப்படி பல வேலைகளை வந்து முதல்வர் தான் அதனுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. இதுவரை அவர் இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரா? அப்படி கொடுத்து அதை செய்தியாக்குறாரா? அவருடைய ட்விட்டர் தளத்திலேயே அல்லது சமூக ஊடகத்தளங்களே, ஏன்னா சமூக ஊடகத்தின் மூலமாக தான் அவர் ஆட்சிக்கு வந்தவர். சமூக ஊடகங்களையா நீங்க பேசுங்க அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. சமூக ஊடகங்களே பேசணும். பார்த்தோம்னா இருமொழி கொள்கை, நீட் போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காருல்ல விஜய். அதை நான் என்ன சொல்றோம்னா, அவர் மிக தெளிவா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டேன். முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். திமுகவை போல் திமுகவுடைய நகலாக இருந்தால்தான் தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை மதிப்பார்கள். திமுக அதை மிக திறம்பட செஞ்சது. திமுக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்காக போராடியது. நாம் நடிக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவா இருக்கார். திமுகவை போல் நாம் வந்து இருப்போம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு நடிப்பதற்கு இப்ப தயாராகிட்டார். அதனால அவர் இப்படிதான் இருப்பார், நீட்டை எதிர்ப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா பாஜகவோட எப்படி தமிழ் தாய் வாழ்த்தோட தேசிய கீதம் பாடுவதற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாரோ அது மாதிரி பல காம்ப்ரமைஸ்கள் இன்னும் வரும், தொடர்ச்சியா வரும். அவர் இந்தி திணிக்கப்படலாம், அதுக்கு அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். அதுக்கு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒரு நியாயப்படுத்துவாங்க, ஹிந்தி படிச்சா என்னன்னு கேட்பாங்க. இந்த கேள்வியில நியாயம் போல் தெரியும், ஹிந்தி படிச்சா என்ன தப்பு, தேசிய கீத பாடினால் என்ன தப்பு, இந்த கேள்விகள் எல்லாம் நியாயம் போல் தெரியும். ஆனால் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தாலையும் அந்த தமிழ் தாயுடைய பாடலுடைய தன்மை, தமிழர்களுடைய பண்பு பண்பு இதெல்லாம் அழிப்பதற்காகத்தான் நீண்ட நாட்களாக பாஜக பல முனைகளில் போராடிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் திமுகவை வீழ்த்துவதற்கு பல முனை தாக்குதல்கள், பல தாக்குதல்கள். இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ற பேர்ல இருக்கக்கூடிய பலரும், சீமானா இருக்கட்டும், பல்வேறு நபர்கள், இவர்கள்லாம் ஏன் திமுகவை மட்டும் குறிவைத்து தாக்கினார்கள் என்று சொன்னால், இப்படி விஜய் போன்றவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திமுகவை மட்டுமே குறை சொல்லி தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணாங்க. திமுகவை ஒரு எதிரியாக சித்தரிக்க முயற்சித்தார்கள். ஆனா திமுக இதெல்லாம் 70 ஆண்டுகள்ல இதுக்கு மேலெல்லாம் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக திமுக மீண்டும் தமிழ்நாட்டு மக்களும் விஜய் நடிப்பதை விரைவில் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொள்ளும் போது விஜய் தூக்கி எறியப்படுவார். மிக மோசமாக விஜயுடைய ஆட்சி மக்களாலே தூக்கி எறியப்படும். ஓகே சார், பொறுத்து நன்றி.